நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சி ஒன்றா கொடுத்துருக்காங்க இந்தியா. இப்போது பரபரப்பு கிளம்பி இருக்கு நண்பர்களே. இந்தியா எந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு சரியான சமட்டேடியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தேர்தல் நடைபெற்று இருக்கு நண்பர்களே. இதில் இந்தியா இப்போ தஜிகிஸ்தானுடன் மோதுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. இதில் கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க இந்தியா. ஈரானை வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே, மறக்காமல் செஞ்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அமெரிக்கா கூட அவசரமாக ஒரு தற்காலிக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வாய்ப்பை இந்தியா திட்டவட்டமாக நிராகரிச்சிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது குறித்து வெளியான அறிக்கைகளின்படி பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த மாத இறுதியில் புதிய இறக்குமதி வரிகளை அறிமுகப்படுத்த தயாராகிட்டு வருவதனால இந்தியாவை விரைவான வர்த்தக சலுகைகளை வழங்குமாறு அழுத்தம் கொடுத்து வந்தது. இருந்தாலும் இந்தியாவுடைய நீண்டகால பொருளாதார நலன்களுக்கு பாதகம் விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் எங்களால் ஏற்க முடியாது அப்படிங்கிறதுல மத்திய அரசு உறுதியாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீரின் இந்திய வருகையின் போது நடைபெற்ற பேச்சுவார்த்தை இந்தியாவுடைய 2 முக்கிய கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா உறுதியளிக்காததுனால முடங்கி போயிருக்கு. சீனா போன்ற அண்டை நாடுகளை விட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் கூடுதல் வரி சலுகை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் புதிய வரிகள் விதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கோரிக்கையாகும். சாதகமான விதிமுறைகள் இல்லாத பட்சத்தில் அவசரப்பட்டு ஒப்பந்தம் செய்ய போவதில்லை அப்படின்னு இந்திய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய அரசியல் மற்றும் விநியோக சங்கிலி தடங்களுக்கு மத்தியில் இந்தியாவுடைய ஏற்றுமதி துறை தொடர்ந்து வலுவாக வளர்ந்துட்டு வருது. குறிப்பாக ஏப்ரல்லேருந்து ஜூன் காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருட்கள் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15% அதிகரிச்சிருக்கு. அதே போல் வளைகுடா நாடுகள் இருக்கு, அவங்களுக்கான ஏற்றுமதி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கான இந்தியாவுடைய ஏற்றுமதியும் $17.2 பில்லியன் உயர்ந்திருக்கு. இந்த வலுவான பொருளாதார மீள்திறன் சர்வதேச அளவில் இந்தியாவின் பேரம் பேசும் திறனை கணிசமாக உயர்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்காம இந்தியா தன்னுடைய வர்த்தக கூட்டாளிகளை பன்முகப்படுத்திட்டு வர்றாங்க. இந்தியா பிரிட்டன் இடையிலான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த மாதமே நடைமுறைக்கு வர இருக்கும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முடிவடைய இருக்கு. மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தணிந்து இருக்கிறதுனால இந்தியாவுடைய பணவீக்கம் மற்றும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைஞ்சு 2026 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% உயரும் அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் கணிச்சிருக்காங்க. அதே போல் இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கும் விவசாயத்துறையும் சிறு வணிகர்களையும் பாதுகாப்பதில் நம்முடைய மோடி அரசு எந்த ஒரு சமரசமும் செய்ய தயாராக இல்லை. அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் இந்திய சந்தைக்குள்ள தடையின்றி நுழைந்தால் அது உள்ளூர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் நாட்டுடைய உணவு பாதுகாப்பையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியா மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுது. தற்காலிக வரி சலுகைக்காக நாட்டின் நீண்டகால பாதுகாப்பை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற கொள்கையில் இந்திய பேச்சுவார்த்தையாளர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்தியா உடனடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கு. குறுகிய கால தடைகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் நாட்டுடைய மூலோபாய லாபங்கள் மற்றும் விவசாய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்துக்காக காத்திருக்க இந்தியா தயாராக இருப்பதாக வர்த்தகத்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் காட்டுற அவசரத்துக்காக எங்களால் உங்களுடைய அவசரத்துக்கு ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்தியா அமெரிக்காவுடைய மூஞ்சியில் கரிய பூசும் விதமாக சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, வரும் நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தன்னுடைய அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா இன்னைக்கு முறைப்படி தொடங்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் இருக்கும் ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறாரு. மேலும் இந்த பயணத்தின் போது அவர் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரேஸையும் சந்தித்து பேசுகிறாரு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒரே ஒரு தற்காலிக இடத்துக்காக இந்தியா இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. இதில் இந்தியாவுடைய நேரடி போட்டியாளராக தஜிகிஸ்தான் களமிறங்கியிருக்கு. 57 இஸ்லாமிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு தஜிகிஸ்தானுக்கு ஏற்கனவே தங்களுடைய முழு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறதுனால இந்த தேர்தல் இந்தியாவுடைய தூதரக திறமைக்கு ஒரு முக்கிய சவாலாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிஜி, இலங்கை மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் தங்களுடைய ஆதரவை உறுதி கொடுத்திருக்காங்க. இது தவிர ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுடைய ஆதரவையும் பெற இந்திய தூதரகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினர் தேர்தலில் இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு வலுவான மற்றும் வெற்றிகரமான பின்னணி இருக்குது அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். இந்தியா இதுவரைக்கும் 8 முறை, அதாவது 1951, 67 68, 72 73, 77 78, 84 85, 1991 92, 2011 2012 மற்றும் 2021 22 பார்த்தீங்கன்னா தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 16 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க. குறிப்பாக 2011 12 தேர்தலில் மொத்தம் உள்ள 190 வாக்குகளில் 187 வாக்குகளையும், கடந்த 2021 22 தேர்தலில் 193 வாக்குகளில் 184 வாக்குகளையும் பெற்று இந்தியா மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் சூழல்ல சர்வதேச உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுப்பது, கடல்சார் வழித்தடங்களுடைய சுதந்திரத்தை உறுதி செய்கிறது மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலியை பலப்படுத்துவது ஆகியவற்றை இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க. பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினராக வெற்றி பெற தேர்தல் நடக்கும் நாளில் பதிவாகும் வாக்குகளில் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற வேண்டும். இதற்கான தேர்தல் அடுத்த ஆண்டு 2027 ஜூன் மாதம் நடைபெற இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா, நேற்று காலை முதல் அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக இன்னைக்கு மோதிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையே இப்போது என்னதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையில இந்தியர்கள் 11 பேர் சிக்கியது எப்படி அப்படிங்கிற பத்தி நம்ம புரியும்படி பார்க்க போறோம். ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்குச்சு. இந்த போர் தற்காலிக ஒப்பந்தம் மூலமாக முடிவுக்கு வந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதனை அடுத்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துவதாக தகவல்கள் வெளியாச்சு. இதனால கோபமான அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை 2 முறை தாக்குனாங்க. இதுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 நாடுகளும் அமைதியாச்சு. இதனால இனி மோதல் நடக்காது அப்படின்னு நினைச்ச நிலையில தான் இன்னைக்கு, அதாவது நேற்று காலை முதல் 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க. ஈரானுடைய 140 இடங்களை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான்ல இருக்கும் போர் விமானங்களை கண்காணிக்கும் ரேடார் அமைப்புகள், ஏவுகணை சேமிப்பு குடோன்கள், ட்ரோன் சேமிப்பு குடோன்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை அனுப்ப பயன்படும் தளங்கள் மற்றும் சரக்கு கப்பல்களை தாக்க ஈரான் பயன்படுத்தும் இடங்கள் உட்பட 140 இலக்குகளை குறிவச்சு அமெரிக்கா அட்டாக் செஞ்சிருக்கு. இதுக்கு பதிலடியாக ஈரானும் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கு. அதன்படி கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் உள்ளிட்ட அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை குறிவச்சு ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை தொடங்கியிருக்கு. இந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ, விமானம் மற்றும் கடற்படை தளங்கள் இருக்கிறதுனால ஈரான் அதை குறிவச்சு தாக்கிட்டு வருது. இதனால மீண்டும் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் வலுத்துள்ள நிலையில மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நேற்றைய மோதலுக்கு என்ன காரணம், என்ன அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. அதற்கான விடையை நாம சொல்லலாம். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ஓமன் கடல் பகுதியில் சைப்ரஸ் நாட்டுடைய கொடியுடன் MV GFS கேலக்ஸி அப்படிங்கிற வர்த்தக கப்பல் பயணிச்சிச்சு. இந்த கப்பலில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிஞ்சது. இந்தியர்கள் 11 பேர் பயணித்த நிலையில் அவர்கள் சிக்கி தவிச்சாங்க. இது ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றத்தை உருவாக்குச்சு. இதற்கிடையில தான் ஈரானுடைய புரட்சிகர காவல் படை சார்பில் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் அதை சுற்றி அனுமதிக்கப்படாத பாதையில் கப்பல் போகுது, எங்களுடைய எச்சரிக்கையை மீறி அனுமதிக்கப்படாத பாதையில் கப்பல்கள் பயணித்ததால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு கப்பலை எச்சரித்து தாக்குதல் நடத்தினோம். இதனால ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுறோம். மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துறதை ஈரான் கைவிட வேண்டும், இல்லைனா ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க. இதனால நேற்றைய தாக்குதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக வெளியிட்ட அறிவிப்புனால கோபமான அமெரிக்கா உடனடியாக ஈரான்ல 140 இடங்களை குறிவச்சு தாக்குச்சு. பதிலுக்கு ஈரானும் தாக்குதலை நடத்தினாங்க. அமெரிக்கா கோபம் அடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவிச்சிச்சு. இதனால் ஆத்திரம் தாங்காத அமெரிக்கா ஈரான் மேலே புதிய தாக்குதலை தொடங்கிய நிலையில தான் ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு வருது. இந்த மோதலுக்கு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது சைப்ரஸ் நாட்டு கொடியுடன் பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தான். இந்த தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிஞ்சிச்சு. இந்த கப்பலில் தான் 11 இந்தியர்கள் இருந்தாங்க. இதில் 10 பேர் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் மாயமாயிருக்கிறாரு. இதனால் மத்திய வெளியுறவுத்துறை கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு மத்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனத்தும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று காலையில் ஓமன் கடலுக்கு அப்பால் பயணித்த JFS கேலக்ஸி அப்படிங்கிற வர்த்தக கப்பல் மீதான தாக்குதலை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த கப்பலில் 11 இந்தியர்கள் பயணித்தாங்க. இதில் தற்போது வரைக்கும் 10 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, ஒருவர் மிஸ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான தாக்குதலை நம்ம உடனடியாக நிறுத்தணும். இது மாதிரி நடத்துகிறவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். ஈரான் இந்த மாதிரியான தாக்குதலை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக பேசியிருக்காங்க.
ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழி அதுவும் அனுமதிக்கப்படாத பகுதியில் நீங்கள் யாரும் வந்து கப்பலில் வராதீங்க, நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஈரான் அப்படி தான் சொல்லும், நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அமெரிக்கா இந்த பக்கம் சும்மா இருக்கிறவங்கள வந்து தூண்டி விட்டு கிளப்பி விடுறாங்க. பாதுகாப்பு தரேன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தைரியமாக இறங்கி போவாங்க இல்லையா, அப்படி தான் அவங்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஈரான் வந்து அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்துது. அமெரிக்காவோ அந்த தாக்குதல்லாம் நடந்து முடிஞ்சு யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது போகுது. முன்னெச்சரிக்கையாக முன்னாடி போயோ இல்லை பின்னாடி வந்து சேஃப்கார்ட் பண்ணியோ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு நடுக்கடலில் தத்தளிக்கிறது என்னவோ மக்கள் தான், அங்கே இருக்கும் இந்தியர்கள், பிற நாட்டவர்கள் தான். அதனால் ஈரான் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா அப்படி இல்லை. அதனால் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு நாட்டு கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மோதல்லாம் முடிவுக்கு வந்து ஈரானே வந்து அனுமதி கொடுக்கும்போது அந்த கப்பல்லாம் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்தா போதும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.